நடிகர் அஜித்குமார் அவர்கள் தற்போது தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத நாயகனாக இருந்துட்டு இருக்காரு. இவருடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இவர் ஒரு சில சர்க்கிள்களை சந்திச்சிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இவர் திமுகவுடைய மேடையிலேயே தலைவர் கலைஞர் முன்னாடியே திமுகவை எதிர்த்து பேசியிருப்பது பலராலுமே பாராட்டப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா அதே மேடையில இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய பேச்சுக்கு கைத்தட்டலுமே கொடுத்திருப்பாரு. ஆகையால அதன் பின்பு பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து ஏகே அவர்களுக்கு பல நெருக்கடிகளுமே கொடுக்கப்பட்டன. அத்தனையிலும் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஏகே அவர்களை காப்பாற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா ஏகே அவர்களை அதன் பிறகு எந்த ஒரு பேட்டி மற்றும் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு அறிவுறுத்தியுமே இருக்காரு. காரணம் ஏகே அவர்கள் அப்போது கொடுக்கிற பேட்டிகள் அனைத்துமே ஆங்கிலத்துல தான் இருக்கும். தமிழ் அவ்வளவாக வராது. தற்போது அவர் தமிழ் சரளமாக பேசுறாரு. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் ரொம்பவே தடுமாறி இருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு பெஸ்ட் மென்டாராக இருந்தது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு ஷாலினி அஜித்குமார் அவர்கள் பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.